கடவுளுக்கு பயப்படும் பயம் இன்னதென்று உணர்ந்து அவரை அறியும் அறிவை கண்டடைய வேண்டுமா? நாம் முதலில் செய்ய வேண்டியது நம்முடைய செவியை அவருடைய வார்த்தைக்கு நேராய் சாய்த்து, நம்முடைய இருதயத்தை அவருடைய புத்திக்கு நேராய் அமையப்பண்ணி, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை நம்மிடத்தில் பத்திரப்படுத்தி, ஞானத்தை வா என்றும் புத்தியை சத்தமிட்டும் கூப்பிட்டு, வெள்ளியைப் போல அதை நாடி புதையலைப் போல தேடுவோமாகில் நாமும் அதை கண்டுபிடிப்போம். நாம் செய்ய வேண்டிய மன்றாட்டு, அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய செவியை சாய்க்க எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய இருதயத்தை உங்களோட புத்திக்கு அமைய பண்ணி, நம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உங்களோட கட்டளைகளை எங்களிடத்தில் பத்திரப்படுத்தி, ஞானத்தை வா என்றும் புத்தியை சத்தமிட்டும் கூப்பிட எங்களுக்கு கற்றுத்தாரும். வெள்ளியைப் போல உம்முடைய வார்த்தைகளை நாடி ஒரு புதையலை தேடுகிறது போல உம்முடைய வாக்கு தத்தங்களை தேடி கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று கருத்தாய் அவரிடமே மன்றாடுவோம். அப்பொழுதுதான் அவருக்கு பயப்படுதல் இன்னதென்று நாமும் உணர்ந்து அவரை அறியும் அறிவை கண்டடைய முடியும். ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். அவருடைய வாயில் நின்று மட்டும் அறிவும் புத்தியும் வருமென்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.